விஜயகாந்த் அவர்கள் அவர் வந்து ஒரு சரித்திரம் படைத்த ஒரு சகாப்தம். ஆரம்ப காலத்திலிருந்தே சினிமாவுக்கு வாய்ப்பு தேடிட்டு இருந்த காலத்திலிருந்தே எனக்கு அவர் நல்லா பழக்கம் இருக்காது. ஸோ எல்லாருமே ஒரே இடத்துல அந்த பாண்டிச்சார் ரோகிணி லாட்ஜில் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். நான் கொஞ்சம் சீனியர், அதாவது முன்னாலேயே அசிஸ்டன்ட்லாம் வேலை பார்த்துட்டேன். 2-3 படம் ஒர்க் பண்ணிட்டேன். வயசு கொஞ்சம் அவரோட கொஞ்சம் கூடுதல், அவ்வளோதான். இருந்தாலும் அவர் வந்து என்ன அண்ணன்னு அன்போடு அவ்வளோதான் அழைப்பார். அவர் வந்து அந்த கன்னி பருவத்தில் படத்துக்கு அவர் நடித்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அவருக்காக அவரை கூப்பிட்டு போய் ராஜ்கிரண் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி கேட்குறேன். எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து ஏற்கனவே எங்கள் டைரக்டர் ராஜேஷை ஃபிக்ஸ் பண்ணி வார்த்தை கொடுத்ததுனால அந்த படத்தில் அவர் நடிக்க முடியாமல் போச்சு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போது விஜயகாந்த் அவங்களோட வந்து இந்த படம் தான் உங்களுக்கு இல்லை, ஆனால் சினிமா இல்லைங்கிறது இல்லை, சினிமா உங்களுக்கு சாஸ்வதமாக என்றைக்கு இருந்தாலும் தேடிட்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இருந்தாங்க. அதே மாதிரி கூடிய சீக்கிரமே அவருக்கு வந்து வாய்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா எவ்வளோ இமாலய வெற்றிகளை சந்திக்க முடியுமோ அதெல்லாம் சந்தித்தார். அரசியல்லையும் பெரிய லெவலில் வந்தார். நான் வெளியூரெல்லாம் காரில் போகும்போது நிறைய இடங்கள் அவருடைய ரசிக மன்ற பேனர்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் சொக்கத்தங்கம் அந்த படம் அவரை வச்சு இயக்கும்போது வந்து என்கிட்ட அண்ணன் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று மட்டும் எனக்காக விட்டு கொடுக்கணும் அப்படின்னாரு. என்னன்னா, அது அவுட்டோரில் ஷூட்டிங் எடுத்துருக்கிறோம். அது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் எனக்காக வந்து விடுங்க, அன்னைக்கு மட்டும் ஷூட்டிங் வேண்டான்னு. என்னது ஒரு 2.5-3 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைன்னு அதை நான் ஏதோ ஒரு விதத்தில் ப்ரொடியூசருக்கு நான் சரி பண்ணிடுறேன். என்னுடைய ரசிகர்களை வந்து கண்டிப்பாக நான் அன்னைக்கு பார்க்கணும், அவங்க கூட மத்தியானம் வரைக்கும் இருந்து மத்தியானம் அவங்களை சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு ரசிக மன்றத்தை வந்து அவ்வளவு உயிராக மதிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ அதுலேயே அன்றைக்கே வந்து அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறத வந்து எனக்கு அப்போவே கண்கூடாக தெரிஞ்சது. அதே மாதிரி அவர் எல்லா சாதனைகளையும் படைத்தார். புரட்சி தலைவர் அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ தடவை அவர் படங்களை பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு சொல்லி தோணும். அந்த மாதிரி விஜயகாந்த் அவர்களை பற்றி எவ்வளவு விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற விஷயத்தில் எல்லாரும் இவரை கருப்பு எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதையும் நான் கண்கூட பார்த்துருக்கேன். ஆரம்ப காலத்திலிருந்து எத்தனையோ சோதனைகளை தாண்டி அவ்வளோ சாதனைகளையும் படைத்தவர். கடைசி நேரத்தில் உடல்நல குறைவுங்கிற அந்த சோதனையில் சிக்கினது தான் நம்மளுடைய துரதிருஷ்டம். இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு முன்னால் இங்கே எல்லா இடத்துலையும் அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், ஆண்களும் பெண்களுமா கதறி அழுகிறத பார்க்கும்போது அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தது. ஆனால் சரித்திரத்தில் வந்து என்றைக்குமே சினிமா இருக்கிற வரைக்கும் அது அவருடைய பெயர் இருந்துட்டு இருக்கும். அதை விட அவருடைய மனிதாபிமானம், நல்ல மனிதர் அப்படிங்கிற அந்த சிறப்பு அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் இருந்துட்டு இருக்கும். அது வந்து மற்றவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம், வழிகாட்டுதலாக எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை வந்து இருந்தது. அவர் ஒரு படம் பண்ணாலும் கூட அந்த ஒரு படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான சூழல் வந்து இருந்தது. ஸோ அவருக்காக எவ்வளோ பேரும் எவ்வளோ உருக்கமாக வந்து
அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் குடும்ப சகிதமாக அவர் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவங்க வீட்டில் அவங்க புதல்வர்கள், இன்னும் சொந்த பந்தம் எல்லாத்துக்கும், குறிப்பாக அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். விஜயகாந்த் புகழ் என்னன்னைக்கு இருக்கும். அவருக்கு தமிழக அரசு எந்த அளவுக்கு ஆனர் பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.